இது 1948 பிப்ரவரி மாசம் நடந்த விஷயம். 2014 MH370 பிளேன் கடைசியா ரேடார்ல எங்க தெரிஞ்சதோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இதுவும் நடந்துச்சு. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு குறுகிய கடல் பகுதி இது. உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த வழியா தான் போயிட்டு வரும். அன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு, கடலும் அமைதியா இருந்துச்சு, காத்தும் வழக்கம் போல ரொம்ப நிதானமா வீசிட்டு இருந்துச்சு. இதே ரூட்ல தான் அமெரிக்கா அப்புறம் பிரிட்டனோட பல கப்பல்கள் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு அங்க இருந்த நிறைய கப்பல்களோட ரேடியோவுக்கு ஒரு விசித்திரமான சிக்னல் கிடைக்குது. கிடைச்ச அந்த விசித்திரமான சிக்னல் மோர்ஸ் கோட் ஃபார்மேட்ல இருந்துச்சு. மோர்ஸ் கோடுங்கிறது கம்யூனிகேஷன்ல வேணும்னா ஒரு பழைய காலத்து மெத்தடா இருக்கலாம். ஆனா வாய்ஸ் மெசேஜை விட இது ரொம்பவே நம்பிக்கையானது. பொதுவா ரேடியோல வாய்ஸ் அனுப்புனா அது தூரம், அப்புறம் வானிலையில இருக்கிற பனிமூட்டம், தூசி, ஈரப்பதம் இதையெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. இந்த மாதிரி தடங்கள் இருக்கும்போது ஆடியோ மெசேஜ் முழுசா போய் சேராது. ஒன்னு சத்தம் குறைஞ்சிடும், இல்லைன்னா ரொம்ப இரைச்சலோட, அதாவது டிஸ்டார்ஷனோட போய் சேரும். ஆனா மோர்ஸ் கோட் அப்படின்றது புள்ளிகள் அப்புறம் கோடுகள் இதோட ஒரு கலவை தான். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முழு இங்கிலீஷ் சென்டென்ஸா மாத்திட முடியும். இந்த மெசேஜோட பெரிய பிளஸ் என்னன்னா, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு இதை அனுப்ப முடியும். அன்னைக்கு மலாக்கா கடல் பகுதியில் இருந்த கப்பல்களுக்கு கிடைச்ச அந்த மோர்ஸ் கோட் மெசேஜ் இப்படிதான் ஆரம்பிச்சது. 3 புள்ளிகள், 3 கோடுகள், அப்புறம் மறுபடியும் 3 புள்ளிகள். இதே பேட்டர்ன் 2 வாட்டி ரிப்பீட் ஆச்சு. அதுக்கப்புறம் புள்ளிகளும் கோடுகளுமா ஒரு நீளமான வரிசையே இருந்துச்சு. மோர்ஸ் கோட் மூலமா இதை பார்த்தா அதோட ஆரம்ப பகுதிக்கு SOSன்னு அர்த்தம். அந்த முழு மெசேஜோட அர்த்தம் இதுதான். SS ஓராங் மேடனுங்கிற நீராவி கப்பல்ல இருந்து பேசுறோம். ஷார்ட் வேவ் வயர்லெஸ் வசதி இருக்கிற கப்பல்கள் ப்ளீஸ் உடனே ஒரு டாக்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் முதல்ல கிடைச்ச மெசேஜ். அடுத்த செகண்டே எந்த ஒரு கேப்பும் இல்லாம 2வது மெசேஜ் வருது. அதோட அர்த்தம் இதுதான். அநேகமா செகண்ட் ஆபீசர் இறந்துட்டாரு, கப்பல்ல இருந்த மத்தவங்களும் இறந்துட்டாங்க, எங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ்லாம் வேண்டாம், SOS போர் கப்பல்கள் மூலமா உடனே உதவி வேணும். இந்த 2வது மெசேஜுக்கு அப்புறம் ஓராங் மேடன் கப்பல் தான் இருக்கிற இடத்தோட லொகேஷன் அனுப்பிட்டு கடைசியா ஒரு மெசேஜ் அனுப்புச்சு. அது பாதியிலேயே நின்ன மாதிரி இருந்துச்சு. அந்த கடைசி மெசேஜ்ல நான் சாக போறேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் இருந்துச்சு. அதோட மெசேஜ் கட் ஆயிடுச்சு. அந்த கடைசி மெசேஜுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய அமைதி. மத்த கப்பல்ல இருந்த ரேடியோ ஆபரேட்டர்கள் உடனே ரிப்ளை பண்ணாங்க. ஆனா அங்கிருந்து எந்த பதிலும் வரல. அடுத்த சில நிமிஷங்களுக்கு அந்த அமைதி அப்படியே நீடிச்சது. இந்த மெசேஜை ரிசீவ் பண்ண மத்த கப்பல்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. SS ஓராங் மேடன் கப்பலுக்கு ஏதோ பயங்கரமான ஆபத்து நடந்திருக்குன்னு. இப்படி ஒரு பயங்கரமான மெசேஜ் கிடைச்சப்ப அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தது சில்வர் ஸ்டார்ங்கிற அமெரிக்க மர்ச்சன்ட் கப்பல் தான். சில்வர் ஸ்டார் கப்பலோட கேப்டன் சிக்னல் வந்த அந்த இடத்துக்கே போக முடிவு பண்ணாரு. உடனே கப்பலோட டைரக்ஷனை மாத்திட்டு ரொம்ப வேகமா SS ஓராங் மேடன் கப்பலை நோக்கி போனாங்க. முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை அந்த கப்பல் மூழ்கிட்டு இருக்குமோ, இல்ல யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்களோன்னு பயந்தாங்க. ஆனா கொஞ்ச மணி நேர பயணத்துக்கு அப்புறம் சில்வர் ஸ்டார் அந்த இடத்துக்கு பக்கத்துல போனப்போ தூரத்துல இருந்தே ஒரு கப்பல் நிக்கிறத பைனாக்குலர் வழியா பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த SS ஓராங் மேடன் கப்பல் பார்க்க ரொம்ப நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. கப்பல்ல எந்த டேமேஜும் இல்ல, தண்ணி உள்ள போறதுக்கான அறிகுறியும் தெரியல. அது பாட்டுக்கு அமைதியா கடல் மேல மிதந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது ஒரு ஸ்டீம் என்ஜின் கப்பலா இருந்தும் மேல இருந்த சிம்னி வழியா புகையே வரல. எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கப்பலோட டெக்ல எந்த அசைவுமே இல்ல. அவ்வளவு பெரிய கப்பல், ஆனா ஆளுங்க நடமாட்டமே இல்லாம மயான அமைதியா இருந்துச்சு. சில்வர் ஸ்டார் கேப்டனுக்கு ஒண்ணுமே புரியல. லவுட் ஸ்பீக்கர்ல கூப்பிட்டு பார்த்தாங்க, ஹார்ன் அடிச்சு பார்த்தாங்க. ஆனா அங்க இருந்து கடல் அலை சத்த தவிர வேற எந்த பதிலும் வரல. கடைசியா சில்வர் ஸ்டார் கேப்டன் ஒரு முடிவுக்கு வந்தாரு. இந்த மர்மமான கப்பல்ல என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தன்னோட டீம்ல இருந்து சில பேரை அந்த கப்பலுக்குள்ள அனுப்ப அவர் முடிவு பண்ணாரு. அந்த டீம் உள்ள போனப்போ ஒரு மீட்பு குழு SS ஓராங் மேடன் கப்பலுக்குள்ள ஏறினாங்க. உள்ள போனப்போ அங்க பயங்கர குளிராவும் அப்படியே மயான அமைதியாவும் இருந்துச்சு. அப்போதான் அவங்க கண்ணுல அந்த பிணம் பட்டுச்சு. அது சும்மா சாதாரணமான பிணம் கிடையாது. அந்த ஆளோட முகம் பயத்துல அப்படியே விகாரமா போயிருந்துச்சு. அவனோட கண்ணும் வாயும் நல்லா திறந்து இருந்துச்சு. பாக்குறதுக்கு எப்படின்னா, அவன் சாகுற நேரத்துல ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ உடம்பு அப்படியே கல்லு மாதிரி விரைச்சு போயிருந்துச்சு. கைகள் 2ம் எதையோ தடுக்க பாக்குற மாதிரி முன்னாடி நீட்டிட்டு இருந்துச்சு. மீட்பு குழு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய பிணங்கள் கிடைச்சது. கப்பலோட டெக் முழுக்க உடல்கள் அங்கங்க சிதறி கிடந்துச்சு. கேப்டன் அவரோட இடத்திலேயே இறந்து கிடந்தாரு. அந்த ஆபீசர்ஸும் கண்ட்ரோல் ரூம்ல செத்து கிடந்தாங்க. கடைசியில அந்த கப்பல்ல இருந்த ஒரு நாய் கூட செத்து கிடந்துச்சு. அந்த நாயோட சாவு கூட சாதாரணமா தெரியல. அதுவும் அப்படியே விரைச்சு போயிருந்துச்சு. அதோட வாயும் திறந்துதான் இருந்துச்சு. எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க இருந்த எந்த உடம்புலையும் ஒரு சின்ன காயம் கூட இல்ல, ரத்தம் வரல, எந்த அடியும் படல. அங்க சண்டை நடந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே இல்ல. ஆனா எல்லாரோட முகத்திலையும் அதே ஒரு பயங்கரமான பயம் மட்டும் தெரிஞ்சது.
மீட்பு குழு அங்கிருந்த ரேடியோ ரூமுக்குள்ள போனப்போ அந்த மெசேஜ்களை அனுப்புன அதே ரேடியோ ஆபரேட்டரோட பிணம் அங்க இருந்துச்சு. அவரோட விரல் இன்னும் அந்த மோர்ஸ் கோட் கீ மேலேயே இருந்துச்சு. 3 அந்த ஐ டை மெசேஜ் அனுப்பிட்டு அவர் அப்படியே செத்து போயிருக்காரு. இங்க ஏதோ ரொம்ப அப்நார்மல் விஷயம் நடந்திருக்குங்கிறது மட்டும் சில்வர் ஸ்டார் மீட்பு குழுவுக்கு தெளிவா புரிஞ்சுது. ஏன்னா பிணங்கள்ல எந்த காயமும் இல்ல, ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு பயத்துல தான் செத்துருக்காங்க. இந்த நிலைமையில அந்த பிணங்களை வச்சு மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்காக கப்பலை கயிறால கட்டி பக்கத்துல இருக்கிற துறைமுகத்துக்கு இழுத்துட்டு போகலாம்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா மீட்பு குழு அந்த கயிறுகளை கட்ட ஆரம்பிச்ச அந்த நேரத்துல கப்பலோட அடிப்பகுதியில இருக்கிற கார்கோ ஹோல்ட் நம்பர் 4 இருந்து புகை வர ஆரம்பிச்சது. முதல்ல லேசான புகையா தான் இருந்துச்சு, ஆனா பாக்குறதுக்குள்ள தீ பயங்கரமா பத்திக்கிச்சு. அந்த தீ எவ்வளவு வேகமா பரவுச்சுன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறது தவிர அந்த டீமுக்கு வேற வழியே இல்ல. உடனே அவங்க தங்களோட சின்ன போட்ல குதிச்சு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சில்வர் ஸ்டார் கப்பலை நோக்கி ஓடுனாங்க. அவங்க தங்களோட கப்பலுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிஷமே SS ஓராங் மேடன் கப்பல்ல ஒரு பயங்கரமான வெடி விபத்து நடந்துச்சு. அந்த வெடிப்புல கப்பலோட பாகங்கள் எல்லாம் கடல்ல சிதறி விழுந்துருச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த மர்மமான கப்பல், அதோட ரகசியங்கள், அப்புறம் அந்த பயங்கரமான பொணங்களோட சேர்த்து எல்லாமே கடலோட ஆழத்துக்கு போயிருச்சு. இப்போ அங்க ஒரு சின்ன துரும்பு கூட இல்ல. சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்தவங்க கண்ணால பார்த்தது மட்டும்தான் ஒரே சாட்சி. எந்த ஆதாரமும் இல்லாததால இதெல்லாம் சும்மா கட்டுக்கதப்பான்னு சிலர் சொன்னாங்க. ஆனா இன்னும் சில பேரு இத பத்தி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸை கிளப்பி விட்டாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, SS ஓராங் மேடன்ங்கிற பேர்ல ஒரு கப்பலே முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணப்படலையா. உலகத்துல இருக்கிற எல்லா கப்பலோட ரெக்கார்டையும் வச்சிருக்க லாய்ட் ஷிப்பிங் ரெஜிஸ்டர்ல இந்த கப்பலோட பேரே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் இதை நம்புற ஆராய்ச்சியாளர்கள் வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இது 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச புதுசுல நடந்த சம்பவம். அந்த டைம்ல நிறைய கப்பல்கள் வேற வேற பேர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இல்லனா பதிவே பண்ணாம வச்சிருந்தாங்க. ஒருவேளை ஓராங் மேடன் கூட அந்த மாதிரி ஒரு கப்பலா இருக்கலாம். அப்படி இல்லனா ஏதோ இல்லீகலான வேலையில ஈடுபட்டதால அதை பதிவு பண்ணாம விட்டுருக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம், அதாவது 1954 ஒரு டச் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வருது. அதுல ஓராங் மேடன் சம்பவத்தை பத்தி சும்மா விலாவாரியா எழுதியிருந்தாங்க. அந்த பேப்பர்ல முன்னாடி அந்த கப்பல்ல வேலை செஞ்ச சிலரோட பேட்டியும் வந்திருந்துச்சு. அந்த ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கப்பலை இல்லீகலா பொருட்கள் கடத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க, அதனாலதான் இதை ரெஜிஸ்டரே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன தகவல்களை வச்சு அந்த கப்பலோட ஓனர் யாருன்னு தேடி பார்த்தப்போ சரியான ஆதாரம் இல்லாததால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் கழிச்சு 2003 மே மாசத்துல அமெரிக்காவோட CIA சில ரகசிய ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க. அதுல ஒரு ஃபைல் நம்ம ஓராங் மேடன் சம்பந்தப்பட்டது. அது 1958 மே 29ஆம் தேதி CIAக்கு எழுதின ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல இந்த விபத்தோட எல்லா விவரங்களையும் எழுதிட்டு கடைசியா அந்த ஆளு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த ஓராங் மேடன் கப்பலுக்கு என்னதான் ஆச்சுங்கிற மர்மம் மட்டும் விலகிடுச்சுன்னா இந்த ஏரியாவில் காணாம போற மத்த விமானங்கள் கப்பல்கள் பத்தின மர்மத்துக்கும் விடை கிடைச்சிரும்னு நான் நம்புறேன் அப்படின்னு முடிச்சிருந்தார். இந்த கடிதத்தை வச்சு CIA ஏதாச்சும் விசாரணை பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த லெட்டரை அடுத்த 45 வருஷத்துக்கு சீக்ரெட் ஃபைலாவே வச்சிருந்துட்டு 2003ல தான் பொதுமக்களோட பார்வைக்கு விட்டாங்க. இன்னைக்கு கூட இது CIAவோட வெப்சைட்ல இருக்கு. அந்த டைம்ல எல்லாரும் அதிகமா நம்பின ஒரு லாஜிக்கான தியரி என்னன்னா, SS ஓராங் மேடன் கப்பல்ல ஏதோ ஒரு ஆபத்தான கெமிக்கலை ஏத்திட்டு வந்திருக்காங்கன்றதுதான். ஏன்னா அப்போதான் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச புதுசு. அந்த நேரத்துல ஜப்பான் கிட்டையும் ஜெர்மனி கிட்டையும் ரொம்ப பயங்கரமான கெமிக்கல் ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு. ஒருவேளை பொட்டாசியம் சயனைடு இல்லைன்னா நைட்ரோகிளிசரின் மாதிரியான டேஞ்சரான கெமிக்கல்களை இந்த கப்பல் கடத்திட்டு வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை கடல் தண்ணி போய் அந்த பொட்டாசியம் சயனைடோட கலந்திருந்தா அதுல இருந்து ஒரு பயங்கரமான விஷவாயு கிளம்பி வந்திருக்கும். இது மனுஷங்க லங்ஸ் உள்ள போய் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்கி மூச்சு திணறல் வந்து உடனே சாகடிச்சிருக்கும். அதனாலதான் அங்க கிடந்த பொணங்கள்ல எந்த காயமும் இல்லாம இருந்துச்சுங்கிற தியரிக்கு இப்போ ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் நைட்ரோகிளிசரின் பத்தி சொல்லணும்னா அது பயங்கரமா வெடிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதை சரியா ஸ்டோர் பண்ணி வைக்கலனா அது தானாவே வெடிக்க ஆரம்பிச்சிடும். மீட்பு குழு அங்க பார்த்த அந்த தீயும் அதுக்கப்புறம் நடந்த வெடிப்பும் ஒருவேளை இந்த கெமிக்கலோட வேலையா கூட இருக்கலாம். வேறொரு கோணம் என்னன்னா, ஒருவேளை இந்த கப்பல் யூனிட் 731 பொருட்களை கடத்திட்டு வந்திருக்கலாம். ஜப்பானிய ஆர்மியோட அந்த பயங்கரமான யூனிட் மனுஷங்க மேல பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்களே, அந்த யூனிட் அது. போர்ல ஜப்பான் தோத்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா அங்க இருந்த சயின்டிஸ்ட்களை தனக்கு சாதகமா வச்சுக்க நினைச்சது. ஒருவேளை அவங்க உருவாக்கின அந்த ரகசியமான பயாலஜிக்கல் ஆயுதங்களோ இல்ல கெமிக்கல்களோ இந்த கப்பல்ல இருந்திருக்கலாம். அது வர்ற வழியில லீக் ஆகி கப்பல்ல இருந்த எல்லாரும் செத்து போயிருக்கலாம். இது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படிங்கறதாலதான் இந்த கப்பலை எங்கேயுமே பதிவு பண்ணாம மறைச்சிருக்காங்க.
எப்போ 45 வருஷம் கழிச்சு CIA அந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பவே இந்த தியரி மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சில்வர் ஸ்டார் கப்பல் ஆளுங்க அங்க இருந்த இடமே ரொம்ப கனமா ஒரு மாதிரி பயங்கரமா இருந்ததா சொன்னாங்க. அந்த நாய் செத்து கிடந்த விதம், அதுவும் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்க்கிற மாதிரி அப்படியே விரைச்சு போய் இருந்ததை பார்த்தா அது அங்க ஏதோ ஒரு பயங்கரமான உருவத்தையோ இல்ல சக்தியையோ பார்த்திருக்குமோன்னு தோணுது. இந்த ஒரு விஷயம்தான் இந்த சம்பவத்தை ஒரு சூப்பர் நேச்சுரல் மர்மமா மாத்துது. SS ஓராங் மேடன் கப்பலோட உண்மையான ரகசியம் இன்னைக்கும் கடலோட ஆழத்துல தான் புதைஞ்சு கிடக்கு. நாம வெறும் கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா இந்த கெமிக்கல் லீக் தியரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. ஜப்பானிய வார் கிரைம் சம்பந்தப்பட்ட அந்த கெமிக்கல்களை கடத்தினதும் சரியான சேஃப்டி இல்லாததும் தான் அந்த பாவப்பட்ட மாலுமிகளோட உயிரை பறிச்சிருக்கு. கடல் தனக்குள்ள எவ்வளவு ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்குங்கிறத இந்த சம்பவம் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. இன்னைக்கும் கப்பல்கள் அந்த மலாக்கா கடல் பகுதி வழியா போகும்போது பழைய மாலுமிகள் இந்த ஓராங் மேடன் கதையை நினைச்சு பார்ப்பாங்க. மனுஷன் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இயற்கைக்கும் விதிக்கும் முன்னாடி இன்னைக்கும் அவன் பலவீனமானவன் தாங்கிறத இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். உங்களோட அன்பான கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம்.